வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு கண்கள் காதல் பேசுமா. அன்று நாள் ஒரு பனி பொழியும் காலை. அப்படியே கொடைக்கானலுக்கு சென்று வந்தது போல் இருந்தது. அந்த கண்ணாடி ஜன்னலை திறந்த வேளை அவள் முகத்தில் அடித்த அந்த காலை காற்று. அன்னைக்குதான் அவளின் வாழ்க்கையின் அடுத்த கட்டமான முதல் நாள் காலேஜ். புத்தாடை, புத்துணர்ச்சி, மனதில் பல கேள்விகளோடு லலிதா குளித்து தயாராகி காலேஜுக்கு சென்றாள். புதிய ஆட்கள், புதிய இடம், புதிய முகங்கள், புதிய வகுப்பறை என்று அந்த வாசலில் நின்று ஒரு ஆசுவாச பெருமூச்சை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். உள்ளே சென்றபோது அவள் எங்கே அமர்வது என்று அவள் கண்களை சுழற்றி இடத்தை தேடினாள். கடைசி பெஞ்சில் ஒருவர் உட்கார இடம் காலியாக இருந்ததை கண்டாள். அங்கு எதிர்பாரா விதமாக அமர்ந்திருந்தான் அர்ஜுன். இன்ட்ரோவர்ட் என்று பறைசாற்றும் அமைதியுடன் அவன் மும்முரமாக யாரிடமும் பேசாமல் கையில் ஒரு நோட்புக், பென்சில் வைத்து வரைந்து கொண்டு இருந்தான். லலிதா அவனிடம் சென்றாள். ஆம், இந்த கதை போன நட்பின் நிறங்களின் கதையோடு தொடர்ச்சிதான். ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு. நடுவில் அர்ஜுனின் தந்தைக்கு டிரான்ஸ்பர் கிடைத்திருந்ததால் அர்ஜுன் வேறு மாநிலத்துக்கு குடும்பத்துடன் இடம்பெயர்ந்து விட்டான். அப்படியே மொபைல் நம்பர், இன்ஸ்டா ஐடி என்று எதுவும் இல்லாததால் அவர்களின் நட்பும் பிரிந்து விட்டது எதிர்பாராத விதமாக. 5ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை அவள் வாழ்வில் அர்ஜுனின் நட்பு போன்று யாரையும் அவள் சந்தித்திருக்கவில்லை. அப்படியே சிறந்த நண்பர்களாக இருந்தாலும் ஒரு முறையாவது அவள் முதுகுக்கு பின் அவளை ஏமாற்றி இருந்தார்கள். அதற்கு மேல் யாரையும் நம்பாமல் நட்பா எனக்கா ஒரு காலத்துல இருந்துச்சு என்ற மனநிலையோடுதான் அவள் வாழ்ந்து வந்தாள். ஆனால் இன்றோ எந்த அர்ஜுனை அவள் இவ்வளவு நாளாக காணாமல் இருந்தாளோ அவன் கண்முன்னே இருந்தும் அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை. லலிதா அவன் அருகே சென்றாள். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க யாராச்சும் வராங்களா? இல்ல நான் உட்காரலாமா? அவன் அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல், ஒன்றும் பேசவும் இல்லாமல் தன் தலை அசைப்பை மட்டும் பதிலாக கொடுத்தான். அவளுக்கு ஆச்சரியம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா பேச மாட்டானே. இந்நேரம் நம்ம அர்ஜுனா இருந்தா இப்படியா பேசாம இருந்திருப்பான். இவனும் அர்ஜுன் மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டா கிடைப்பானா என்று உள்ளுக்குள்ளே யோசித்தாள். அவளை அறியாமல் அவள் மனதின் ஓரத்தில் இருந்த எண்ணம், இவன் அர்ஜுனாக இருந்து விட மாட்டானா என்றுதான். நாட்கள் ஓடின. லலிதா வழக்கம் போல் எல்லோருடனும் பேசினாலும் யாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ற பதவி அர்ஜுனுக்கு பின் வகிக்கவில்லை. ஆனால் அர்ஜுனிடம் மட்டும் பேசவே அவள் சென்றாலும் அவன் எப்படியோ பதில் பேச மாட்டான் என்ற எண்ணம் கொண்டு அவளும் அவனை போல் வெறும் சிரிப்பை மட்டும் பரிசாக தந்துவிட்டு விலகி சென்று விடுவாள். இருவரும் பக்கத்து பக்கத்தில் அமர்ந்திருந்தாலும் பேசாதது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். அவன் கையில் ஓவியம் வரையும் நோட்புக் ஒன்று எப்பொழுதும் இருக்கும். ஒவ்வொரு நேரமும் எப்பொழுது ஃப்ரீ டைம் கிடைத்தாலும் வரைந்து கொண்டே இருப்பான். அப்படி இருக்க ஒரு நாள், அவனுக்கு பேச்சு வராதா? இல்ல அவன் பேசவே மாட்டானா? இல்ல இன்ட்ரோவர்ட்டா என்று அவர்கள் நண்பர்களாக அமர்ந்து பேசும் அந்த கேங்கில் அர்ஜுனை பார்த்து ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் யாருக்குமே அதற்கு பதில் தெரியவில்லை.
அதே போல் ஒரு நாள் லஞ்ச் பிரேக் வந்தது. லலிதா அவன் அருகில் இல்லாததை பார்த்து அவன் வரையும் நோட்புக்கை எடுத்து பார்த்தாள். பயந்து பயந்து அவன் வந்துவிட்டால் என்ன சொல்வானோ, என்ன நினைப்பானோ என்ற எண்ணத்துடன் அந்த நோட்புக்கை சற்று பதட்டத்துடன் திறந்தாள். அங்கு இருந்த ஓவியங்களை பார்த்ததும் அவள் உறைந்து போய்விட்டாள். அந்த ஓவியங்கள் முழுதும் அவளுடையதுதான். அவள் பிறரிடம் சிரித்து பேசுவது, அவள் அன்று கிரவுண்டில் விளையாடும் போது விழுந்து அடிபட்டு அழுதது, அவள் அழுகையை கூட ரசித்திருக்கிறானா? அழும்போது இப்படியா இருக்கேனான என்று அவள் மனம் அடுத்த பக்கத்தை புரட்டியது. அதில் அவள் வாசலில் நின்றபடி தலையை கோதிக்கொண்டு பேசும் ஒரு காட்சி. அடுத்த பக்கம் அவள் கூந்தல் காற்றில் அலைபாயும்படி அவள் பஸ்ஸின் ஜன்னல் இருக்கையில் அமர்ந்திருந்தபடி இருந்தது. அங்கு நிமிர்ந்து பார்க்க அதிர்ச்சி அடைந்தாள். அர்ஜுன் வந்து இருந்தான். பயம் இல்லாமல், அர்ஜுன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நீ 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 எந்த ஸ்கூல்ல படிச்ச? உனக்கு என் பேர்ல ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்காளா? உன் பேர் என்ன என்று அவள் இவ்வாறு கேட்டதும், ஆமா, முதல்ல உன் பேர் என்ன என்று அர்ஜுன் முதலாய் லலிதாவிடம் அவள் பெயர் என்ன என்று கேட்கிறான். அதுவே தெரியாதா? என் பேர் லலிதா. லலிதா? ஏ, நீயா நீயா என்று இருவரும் அதிர்ந்து, லலிதா மகிழ்ச்சியின் உச்ச கட்டத்தில் அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள். நீ இவ்வளோ நாளா என்னை நோட் பண்ணி எத்தனை டிராயிங் வரைஞ்சிருக்க? எனக்கு பார்த்த உடனே டவுட் வந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் டே வந்தப்போ. ஆனா எனக்கு நீ பேசாம இருந்தியா? உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியாம தான் நானும் உன்கிட்ட பேசல. நீ சொல்லியிருக்கலாம்ல. ஏ, அதான் எனக்கு உன் பேரே தெரியலையேடி, அப்புறம் நான் எப்படி சொல்லுவேன்? ஆனால் லலிதா நோட் செய்திருந்தாள். சற்று திக்கி திக்கி பேசுகிறான் என்று கவனித்தாள் லலிதா. என்னடா ஆச்சு உன் வாய்ஸ்க்கு என்று. அவன் எந்த கேள்வியை அவள் கேட்டுவிடக்கூடாது என்று நினைத்தானோ அந்த கேள்வியை அவள் சரியாக கேட்டாள். அவன் தலை குனிந்தவாறே அந்த நோட்புக்கிலேயே பென்சிலை வைத்து எழுதினான். இனி சின்ன வயசுல அப்பா வேலைக்காக யாரோ மிரட்டி இனி கடத்தினப்போ கழுத்துல ரொம்ப இறுக்கி பிடிச்சதுல என் குரல் வேலை டேமேஜ் ஆயிடுச்சு. அதுலேருந்து எனக்கு திக்கி திக்கி தான் பேச்சு வருது. அதனாலதான் நான் யார்கிட்டையுமே அவ்வளவா பேசல. யார்கிட்டையும் சொல்லிடாத. ஆனாலும் என் கண்கள், என் ஓவியம், என் சொற்களாக நான் பயன்படுத்தி பேசதான் செய்வேன். அதை கேட்பதற்கு தான் ஆள் இல்லை, அதை பார்ப்பதற்கு தான் ஆள் இல்லை. அவள் கண்களில் கண்ணீர் கோர்த்தது. ஒரு பக்கம் இழந்த தன் நட்பை மீண்டும் கிடைத்த சந்தோஷம் தலைக்கு மேல் இருந்தாலும், ஒரு பக்கம் அவனது அழகிய குரல் இதுபோல் ஆகிவிட்டதே, அவனுக்கு இப்படி ஒரு துயரம் நடக்க வேண்டுமா என்ற சோகம் அவள் மனதை வருத்தியது. அதற்கு பிறகு இருவரும் அதிகமாக பேசுவதில்லை. அதாவது வார்த்தைகள் கொண்டு பேசவில்லை. ஆனால் காலேஜ் வரும்போதும் போகும்போதும் லலிதாவிற்கு வழக்கம் போல் அவளுக்கு பிடித்த காஃபி பைட் சாக்லேட் வாங்கி தருவது, அவள் அப்பொழுதும் தினமும் அணிந்து வர சுடிதாருக்கு மேட்சிங் வளையல் அணிவதை பழக்கமாக கொண்டிருந்ததனால் அதற்கு ஏற்றாற்போல் அவளிடம் இல்லாத கலர்களில் வளையல் வாங்கி வருவது, அதையும் அதை அணிந்து வந்திருந்த அவளையும் ஓவியமாக வரைவது என்று அவள் இதயத்தில் நீங்கா இடத்தில் நட்பை தாண்டி ஒரு இடத்தில் அமர்ந்தான் அர்ஜுன். ஒரு நாள் மழை பொழிய தொடங்கியது.
அன்று காலேஜ் முடித்து வெளியே வந்தவர்களுக்கு அர்ஜுனை பார்த்து லலிதா கேட்டாள், இது போல அன்னைக்கு 4th ஸ்டாண்டர்ட்ல என் பர்த்டே அன்னைக்கு நீ கொடை பிடிச்சல்ல, ஞாபகம் இருக்கா என்று துள்ளலான சிரிப்புடன் அவள் கேட்டாள். ஆமா, அப்பயும் ரெயின் கோட்டை மறந்துட்டு வந்த, இன்னைக்கு நீ எதுவுமே கொண்டாடாம நனைஞ்சிட்டு இருக்க என்று அவன் பையில் இருந்த கொடையை எடுத்து அவர்களின் தலைக்கு மேல் பிடித்தான். நீ இத்தனை நாள் பேசாட்டியும் உன் கண்ணு என்னை அடிக்கடி பாக்குறத நான் பார்த்தேன், திருட்டு பயலே. ஆனா அப்பயே என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. எனக்கு டவுட் கூட வரலடி, நீ தான் என் லலிதான்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் உன்கிட்ட நான் பேச என்று அவன் திக்கி திணறி பதில் அளித்தான். அர்ஜுன், அதுதான் என் கண்கள் பேசுதுன்னு நீ சொல்றல்ல, அது உனக்கு புரியவும் செய்துல, அது போதும் என்று சீரியஸாக டோனை மாற்றி பேசவும் பெண் அவள் அடிவயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறந்தன. அந்த மழை நாளில் அன்று இனி பிரியா நட்பாக இருந்தவர்கள் இன்று வார்த்தைகளே இல்லாமல் ஒரு காதல் அவர்களுக்கிடையே அந்த மழையில் மலர்ந்தது. அத்தனை ஆண்டுகள் பேசாமல் இருந்தாலும் அவனால் இப்பொழுது சரியாக பேசவே முடியாவிடலும் அவன் கண்கள் அவள் பேசும் அனைத்து கதைகளுக்கும் பதில் சொல்வதை அவள் உணர்ந்திருந்தாள். 4 கண்களும் காதலுடன் உரையாடி கொண்டன. அவள் விழிகள் விரித்து விரித்து அத்தனை ஆண்டுகள் நடந்த கதைகளையும் சொல்லிக் கொண்டு வர அவன் சளைக்காமல் என்று கேட்டுக்கொண்டே வழி நெடுக அன்று நண்பர்களாக நடந்தவர்கள் இன்று காதலர்களாக நடக்கின்றனர். நன்றி.